தஞ்சையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி திமுக மற்றும் அதிமுகவை கடுமையாக சாடினார். திமுகவை திருடர்கள் முன்னேற்றக் கழகம் என்றும் அதிமுகவை அனைத்தையும் திருடும் முன்னேற்றக் கழகம் என்றும் விமர்சித்த அவர் திமுக தான் பாஜகவின் உண்மையான மெயின் டீம் என்று குற்றம் சாட்டினார். மேலும் ஒலிம்பிக் மற்றும் உலகக்கோப்பை குறித்த புரிதல் இல்லாமல் பேசியதாக கூறி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கூத்தாடி என்றும் முதல்வர் ஸ்டாலினை தற்குறி என்றும் ஒருமையில் விமர்சித்து பேசினார். அனைத்தையும் திருடும் முன்னேற்ற கழகம். அப்ப தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது தூய சக்தி தாவேகாவிற்கும் தீய சக்தியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் இடையே தான் போட்டிய. தமிழ்நாட்டில் இருமுனை போட்டிதான். தாவேகாவா திமுகவா என்கின்ற போட்டிதான். உங்களிடம் கொள்கை இருக்கிறதா, கோட்பாடுகள் இருக்கிறதா கேட்கிறாங்க. 6 அறிவு இருந்தா கேட்க மாட்டாங்க. 5 அறிவு இருக்கிறதால அவங்க கேட்கிறாங்க. விக்கிரவாண்டி முதல் வீசாலை மாநாட்டிலே தலைவர் அவர்கள் மிக தெளிவா சொல்றார். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி என்று. பிஜேபியுடைய கொள்கை என்ன? பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்று சொல்வது பிஜேபி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்வது தாவேகா. பிஜேபியுடைய பி டீம் தாவேகா என்று யார் சொல்றாங்க? டிஎம்கே ஸ்பீடா சொல்லுங்க. ஸ்பீடா சொல்லுங்க. டிஎம்கே கட்சி திமுக நம்மளை பார்த்து பிஜேபி பி டீம் என்று சொல்கிறது. தாவேகா பிஜேபியுடைய பி டீம் கிடையாது. திமுக தான் பிஜேபியுடைய மெயின் டீமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கு. பிஜேபி என்கின்ற மதவாத கட்சியை, பிஜேபி என்கின்ற பிளவுவாத கட்சியை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்த அயோக்கியர்கள் யார்? திமுக. கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை. திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை. தாமரைக்கு ஓட்டு போடுங்க என்று தெரு தெருவாக சந்து சந்தாக ஓட்டு கேட்ட அயோக்கிய திருட்டு கூட்டம் தான் இந்த திமுகவுடைய கூட்டம். எங்க மீது இந்த பிஜேபி முத்திரலாம் குத்தாதீங்க. தமிழ்நாட்டில் ஏன் உலகத்துல கூட சொட்ட மண்டையில் கூட முடிமலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலரே வளராது. வளரவும் விடமாட்டோம். பிஜேபியோடு கள்ள உறவில் இருப்பவர்கள், பிஜேபியோடு வெளிப்படையான உறவில் இருப்பவர்கள் திருட்டு திமுக அயோக்கிய கும்பலா. தஞ்சை என்றாலே தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று சொல்றோம். என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்கா பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல்நாட்டில், கடவுள் என்னும் முதலாளி தொழிலாளி விவசாயி. விவசாய பூமி, இந்த விவசாய பூமியை நாசமாக்கிய நாசகார கும்பல் தான் இந்த திமுக என்கின்ற கும்பல். வரலாற்றிலேயே திமுக என்கின்ற கட்சி இப்பொழுதுதான் வலிமையான ஒரு தலைவரை நீங்க எதிர்கொள்றீங்க. தாவேகா என்கின்ற வலிமையான ஒரு கட்சியை எதிர்கொள்றீங்க. 3 எழுத்து மந்திரமான விஜய் என்கின்ற 3 எழுத்து மந்திரத்தை திருட்டு திமுக எதிர்கொள்கிறது. எதிர்கொள்ள முடியல. அதனாலதான் அண்ணா சொன்னார், தட்டின்னு சொன்னதால உங்களுக்கு சில பேருக்கு புரியல நினைக்கிறேன். பேருந்து நிலையத்தில் பேனர் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த சகோதரி போன்று பேசுவதற்கு யாராவது இருக்கிறார்களா தற்கொலை கூட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பேனர் வச்சிருக்காங்க திமுக கட்சியை சார்ந்தவர்கள். அந்த சிறுமி ஒரு அரசியல் தெளிவுள்ள சிறுமி தான் நினைக்கிறேன். ஆனா இந்தியாவிலேயே தலை சிறந்த தற்கொலைகள் 2 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். வழக்கு வந்தாலும் அதை மாவட்ட செயலாளர் எதிர்கொள்வார். 2 தற்கொலைகள் வெளிப்படையாக சொல்றேன். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மாற்றுத்திறனாளிகள் ஞாபகம் இருக்கா? ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரங்க, நான் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில விளையாடி கப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி சேப்பாக்க தொகுதியிலே ஒரு பழைய கப்பு கடையில ஒரு 2 கப்பு வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப ஜெயிச்சாங்க, ஒரு கப்பு தான் கொடுப்பாங்க. அந்த 2 கப்பை எடுத்துட்டு முதலமைச்சர் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்தார். ஐயா, உலகக்கோப்பை கிரிக்கெட்ல விளையாடி ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டேன். ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒருத்தர் கப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. திருப்பி உதயநிதி ஸ்டாலினை பார்க்க போறாரு. யாரு? நம்ம சுதந்திர போராட்ட தியாகி கூத்தாடி. சிரிக்காதீங்க, கூத்தாடி தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாராவோடு டான்ஸ் ஆடியவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனால கூத்தாடி
தம்பி அதெல்லாம் பேசக்கூடாதா? அது உண்மையிலே வழக்காயிருக்கு. பால்டாயில் சொல்றாப்ல, அதை வேற ஒண்ணு. உதயநிதி ஸ்டாலின் போய் பார்த்து ஒரு கப்பை கொடுக்குறாங்க. அவரும் ஒரு கப்பை வாங்கி வச்சிட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே ஒரு ஆச்சரியம். இப்படி ஒரு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்துச்சா? இப்படி ஒருத்தர் விளையாடினாரா? உண்மையிலேயே ஜெயிச்சாரான்னு நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லலாம் வேணும். உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கின்ற டிவிகேவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் நோண்டி எடுத்தார். கடைசியில உலகக்கோப்பையை விளையாடல தலைவா. ஆமா, உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல. உண்மையிலேயே உலகக்கோப்பையை விளையாடல. பழைய கப்பு கடையில கப்பை வாங்கிட்டு போயிட்டு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் பார்க்கிறார் என்றால், உலகத்திலேயே தலை சிறந்த தற்கொலை தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் தான். நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல, தத்துவத்திற்கான கூட்டம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கூட்டம். இங்கே கூடியிருக்கின்ற கூட்டம் என்பது கூடி கலையும் கூட்டம் அல்ல, திமுக கும்பலை கூண்டோடு வீழ்த்தக்கூடிய கூட்டம். முதல் ஐயா, இங்க இருக்கின்ற திமுக கட்சிக்காரர்களுக்கு நேரடி சவால். எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவரிடம் நீங்கள் பேசி வெற்றி பெற்றீர்கள் என்றால் நான் திமுக சேர்ந்தேன்.